தனது இரண்டாவது பெண் சிங்கத்தையும் களமிறக்கும் நடிகை தேவயானி. ஆமாங்க, நடிகை தேவயானி அவர்கள் தன்னுடைய இரண்டாவது பெண்ணையும் நடிக்க வைக்க போகிறாங்க. இந்த படத்தை இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. நடிகர் பிரசாந்த் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவரும் இந்த படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு. இதில் தேவயானி மகள் ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. இன்னொரு ஹீரோவும் அறிமுகமாகிறாரு. இந்த படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆன கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி அப்படின்ற படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த படத்தை நடிகர் நானி அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கி தமிழில் இவங்க எடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி இந்த படம் தமிழ் டப்புலேயே சூப்பராக இருக்குது, எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஏன் இதை எடுக்கிறாங்கன்னு தெரியல. நடிகர் பிரசாந்த் அவர்கள் ஏற்கனவே அந்தகன் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை எடுத்தார். அது ஓரளவுக்கு சுமாராக போச்சு. அதே கான்செப்டில் இந்த படத்தையும் எடுக்க போகிறாங்க. இதில் மிகப்பெரிய வாய்ப்பு அடைஞ்சவங்க தேவயானியோட இரண்டாவது மகள் பிரியங்கா ராஜகுமாரன். இவங்க ஆல்ரெடி ஏற்கனவே சினிமாட்டோகிராஃபர் ரவிவர்மன் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா ராஜகுமாரன் அவர்கள் விஸ்காம் படிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே சினி ஃபீல்டில் லைட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி தேவயானியோட மகள் இனியா அவர்கள் ஒரு சிங்கராக விஜய் டிவியில் அறிமுகமானாங்க. இப்போது ஒரு படத்துலேயும் கமிட் ஆகியிருக்காங்க. அவங்களும் அவங்களோட திரைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து இரண்டாவது மகளான பிரியங்கா ராஜகுமாரனும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இரண்டு பேரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய திறமையான நடிகர்களும் வெளியே இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கண்டென்ட் போடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு இவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கு. காரணம் இன்னாரோட மகள் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் கிடைச்சிருக்கு. இவங்களை விட திறமையானவங்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மாபெரும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை இவங்க சரியாக பயன்படுத்தணும், மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும்னு இறைவனை வேண்டியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நடிகை தேவயானி அவர்கள் கொஞ்சம் கூட கிளாமர் இல்லாமல் ஹோம்லியான கதாபாத்திரத்தில் நடித்து மக்களிடையே ஒரு பெயரை பெற்றவங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலையும் சரி சின்ன திரையிலையும் சரி தேவயானி அவர்கள் தனக்குன்னு ஒரு நிலையான அடையாளத்தை பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்கள் மகளும் ஒரு அடையாளத்தை பெறணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.